ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் தான் போட போகிறோம். 2 ஆப்பிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஆப்பிள் ஜூஸ் எப்படி போட போகிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல 2 ஆப்பிள் எனக்கு தேவையானது. ஒரு 2 ஆப்பிள் எடுத்துங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்ய போகிறோன்றது பாருங்கள். ஆப்பிள் ஜூஸு பார்த்தீங்கன்னா 2 ஆப்பிள் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோலை சீவிக்கலாம். தோலை சீவணுங்க. சீவிட்டு தான் நம்ம இது பண்ணோம். அது என்ன தெரியும், தோல் சீவுறேன். எப்படி சீவுறான்னு பாருங்கள். சூப்பராக சீவிட்டு இருக்கும் பாருங்கள். கிட்ட பாருங்கள், சீவிட்டு இருக்கும் பாருங்கள். சூப்பராக சீவிட்டு இருக்கேன். ஆப்பிள் எப்படி சீவிக்கணும் ஜூஸ் போடுறதுக்கு, அது என்ன தெரியும். சூப்பராக சீவிட்டு இருக்கேன். பாருங்கள், சூப்பராக சீவிட்டு பக்கா ஜூஸ் போட போகிறோம் பாருங்கள். வீட்டிலே செய்கிறோம். பக்காவாக செய்கிறோம். பார்த்துங்க எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சும்மா சரதான் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட போகிறோங்க. பக்காவாக அருமையாக நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்றதை பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க கட் பண்ணிக்கணும். தோல் சீவுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி அழகாக சீவி போட்டுக்கலாம். அழகாக சீவி போட்டு ஆப்பிள் மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம். ஜூஸ் குடிக்க போகிறோங்க. ஆப்பிள் மில்க் ஷேக்கு அப்படி தாங்க கட் பண்ணுவோங்க. கட் பண்ணி நல்லா அப்படி ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அப்படி தான் நல்லா கட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக கட் பண்ணிட்டு இருக்கான். கிட்ட கூட பாருங்கள். கிட்ட வந்து கூட பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அழகாக சீவி இருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பக்காவாக சீவணும். இந்த மாதிரி சீவிட்டு அழகாக நம்ம கட் பண்ணி ஆப்பிள் மில்க் ஷேக் போட போகிறோம். அதான் தோல் நல்லா அழகாக சீவிருக்கேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிங்க. கட் பண்ணால் தான் நல்லா இதுவாக இருக்கும். அழகாக ஜூஸ் போட முடியும். பாருங்க எப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னே இருங்க. சூப்பராக கட் பண்ணிட்டு போடுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ எப்படி கட் பண்ணி எப்படி ஜூஸ் போடுறான்னு மட்டும் பாருங்க. சூப்பராக கட் பண்ணிட்டு பாருங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவி வச்சுருக்கேன். இது நான் அடுத்தது தான் சீவுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சீவிருக்கேன் பாருங்கள். சூப்பராக அழகாக சீவிறேன் பாருங்கள். 2வது ஆப்பிள் தான் சீவிட்டு இருக்கேன். அது என்ன தெரியும் பாருங்கள். சூப்பராக சீவிட்டு இருக்கேன் பாருங்கள். 1 ஆப்பிள் சீவிருக்கேன். 2 ஆப்பிள் தான் சீவிட்டு இருக்கேன் பாருங்கள். சூப்பராக சீவிட்டு இருக்கேன். எப்படி அழகாக சீவிறேன் பாருங்கள். அதனால் இப்படி தாங்க சீவணும். அது என்ன தெரியும். மக்கள் இந்த மாதிரி சீவிக்குங்க. அந்த மாதிரி சீவிட்டுருக்குங்க. ஜூஸ் போடுறதுக்கு, ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்காக சீவிட்டுருக்கான். 2 ஆப்பிள் அதான் போடுறான். இப்போ எப்படி செய்கிறான்னு மட்டும் பாருங்கள். ஜூஸு அது தாறுமாறாக இருக்கும். ஆப்பிள் ஜூஸு சூப்பராக இருக்குங்க. கட் பண்ணி தோல் சீவிட்டுருக்குங்க. இப்படிதாங்க சீவணுங்க. இந்த மாதிரி அழகாக சீவிக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி சீவிட்டுருக்கேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சீவியாச்சு. எப்படி சீவிருக்கேன் பாருங்கள். அழகாக சீவிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துக்கங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுற பாருங்கள். கிட்ட வந்து பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கட் பண்ணி எப்படி அழகாக எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டுங்க.
அவ்வளோதாங்க. இது ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு பீஸாக போட்டிருக்கான். எப்படி கட் பண்ண போகிறோம் பாருங்க. இந்த கொட்டைலாம் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொட்டை கொஞ்சம் எடுத்துக்கங்க. கொட்டை இருக்குது, கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம். அந்த லைட்டாக அந்த கொஞ்சம் முனையில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கட் பண்ணி போட்டு கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துக்குவோம். இதை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக பண்ணாங்க, அழகாக பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த முனையை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் இதாக இருக்குது, லைட்டாக கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூஸ்ஃபுல் பக்காக இருக்கும். நம்ம ஸ்டைலில் நம்ம கட் பண்ணுறோங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அவ்வளோதாங்க. கட் பண்ணிக்கலாம். முனையை கொஞ்சம் கட் பண்ணி கடைச்சிக்குவோம். கொட்டை இருக்கிற இடத்துல லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். அப்படி கட் பண்ணிங்க, நீட்டாக கட் பண்ணிங்க. ப்ராப்பராக நீட்டாக கட் பண்ணால் தான் அழகாக வந்து ஜூஸ் போட முடியும். அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் 2 பீஸ் இருக்குது. இதை கட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கொட்டை எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். கொட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதாங்க, அந்த கொட்டை இருக்குது எப்படி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். அதுதாங்க, அந்த கொட்டை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. கொட்டை எடுத்துங்க. இந்த முனையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. கொட்டையை கொஞ்சம் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. கட் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒரு 4-5 பீஸாக போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு பீஸை போட்டுங்க. அப்படியே இதை ஒரு 2 போட்டுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா சூப்பராக அரைக்கும். பாருங்கள், இப்படி தாங்க கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி போட்டுங்க பீஸு. இது அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட் பண்ணிங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. எப்படி அரைக்க போகிறான்னு பாருங்கள். ஆப்பிள் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக கட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக கட் பண்ணிட்டு இருக்கான். அதே அதில் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி அழகாக கட்டிக்குங்க. கட் பண்ணிவிட்டு இவங்களா நீட்டாக கட் பண்ணியிருக்க பாருங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. ஆப்பிள் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சூப்பராக கட் பண்ணியிருக்கேன். அதான் பார்த்துட்ருங்க. அருமையாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஜூஸ் தான் போட பாருங்க. எப்படி போட போகிறான்னு பாருங்க. அவ்வளோதான், இப்போ ஜூஸ் போட போகிறேங்க. எப்படி போட போகிறான்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா மிக்ஸி எடுத்துருக்கேன் பாருங்கள். மிக்ஸி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் போட போகிறேன். எப்படி போட போகிறேன்றது பாருங்கள். பாருங்கள் எப்படி போடுறேன் பாருங்கள். இதில் போட்டுக்கலாம். இதை எப்படி போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். பாருங்க, இதில் தாங்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அரைக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். சரிங்களா, ஃபுல்லாக போட்டிருக்கேன்.
ஃபுல்லாக போட்டுருங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு அதிகம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி அரைக்க போகிறேன்றதை பாருங்கள். அப்படியே கொஞ்சம் வச்சுக்கலாம். அரைக்கிறாங்க பாருங்கள், எப்படி அரைக்கணும் பாருங்கள். எப்படி அரைச்சிக்கிறான்னு பார்க்கலாங்க. இப்படி அரைச்சிக்கிறாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் இருந்தது, அந்த பாலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஊற்றியாச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் போடணும். ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ்கிரீம் தான் போட போகிறேன். எப்படி போட போகிறேன்றதை பாருங்கள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமு போட்டாச்சு. நல்லா போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட்டை ரெடி பண்ணுறோம். நல்லா அரைச்சிருக்கேன். ஆப்பிள் மில்க் ஷேக்கு நம்ம வீட்டிலே செஞ்சது. அரைச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் அரைச்சிருக்கேன். எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்து ஊற்றுவோம். நாங்கள் எடுத்து ஊற்றிக்கலாங்க. எப்படி ஊற்றலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப்பிள் மில்க் ஷேக்குங்க.